ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ எம் ஏ பார்ட் டைமர் ஃபார் த காட்ஸ்ங்கிற மான்வா சீரிஸோட எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். அதனால நம்ம ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிரலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ரிவர் ஸ்டேக்ஸ்ல இருந்து வெளியே வர அடுத்த செகண்ட் செபரஸ் நம்ம ஹீரோவை கவ பாக்குது. அதோட வாய்க்குள்ள போன நம்ம ஹீரோ என்னோட வாழ்வு காலமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பாத்துற. பட் நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. சிஸ்டம்ல ரிவர் ஸ்டேக்ஸ்ல நீங்க மூழ்கி எந்திரிச்சதுனால உங்க பாடி எல்லா பிசிக்கல் டேமேஜ்ல இருந்து இம்யூனா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி போடுது. இந்த எஃபெக்ட் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். அதை பார்த்த நம்ம ஹீரோ இம்யூனா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா ரிவர் ஸ்ட்ரைக்ஸ்ல முங்கி எந்திக்கிற ஒருத்தன் தடுக்க முடியாத ஒரு போராளியா வருவான். அந்த காரணத்தினால காடஸ் ஆஃப் வாட்டர் அவங்களோட பையனை ஒரு கிரேட்டஸ்டான வாரியரா மாத்தணும்ன்றதுக்காக குழந்தையா இருக்கையிலே அகிலஸ் ரிவர் ஸ்டேக்ஸ்ல முக்கி இருப்பாங்க. ஆனா அவனோட கால் அதுல ஒழுங்கப்பட்டிருக்காது. வருங்காலத்துல அதுவே அவனுக்கு ஒரு பெரிய வீக்னஸ் அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம ஹீரோ அப்படின்னா இதெல்லாம் உண்மைதான் போல, அப்படின்னா இதுக்கு மேல நான் வைப்ரேனி மாதிரி அப்படின்னு செபரஸோட வாய்க்குள்ள இருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி நம்ம ஹீரோ செபரஸோட வாய்க்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்த பிரசுபோன் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா டாம் டிக்யூ அப்படின்னு சொல்லி செபரஸோட வாய்க்குள்ள இருந்து எப்படியா நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு இழுத்துருதா. இப்ப நம்ம ஹீரோவை நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து பார்த்தா செபரஸோட வாய்க்குள்ள மாட்டினதுனால அவனோட உடம்பெல்லாம் நாத்து அடிக்குது. அதை பார்த்தா அவன் டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட சாகர கண்டிஷனுக்கு போன ஒருத்தனை பார்த்து எப்படி உன்னால டிஸ்கஸ்டிங்னு சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கா. இப்ப நம்ம ஹீரோ நல்லா இருக்கான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டவ எப்படி ரிவர் ஸ்டேக்ஸ்ல இருந்து வெளியே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க நீச்சல் அடிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட அவளுக்கு ஒண்ணுமே புரியல. நீச்சல் அடிச்சா வந்து அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கல. அந்த நேரத்துல செபரஸ் நம்ம ஹீரோட கையை பிடிச்சு கடிச்சு தூக்கி போட்டு மிதிக்கி அதுல அடி வாங்கின நம்ம ஹீரோ அலர்வான்னு பார்த்தா கொட்டாய் விட்டுக்கிட்டே முடிச்சிட்டே அப்படின்னு சொல்லி கேட்க அது நம்ம ஹீரோவை முழுங்க பாக்குது. இதெல்லாம் ஆச்சரியமா பார்த்த பெர்ஸ்போன் எப்படி ஒரு லோ ரேங்க் கார்டுல செபரஸோட கடியில இருந்து உயிர் பொழைக்க முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்க இப்ப நம்ம ஹீரோ படுத்துக்கிட்டே செபரஸை பார்த்து நான் உனக்கு சாப்பாடு கொடுக்க ட்ரை பண்ணேன், பட் நீ சாப்பாடு சாப்பிடுற மாதிரி தெரியல, அப்படின்னா நம்ம கொஞ்சம் வாக் போலாமா பப்பி அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப சிஸ்டம்ல ரிவர் ஸ்ட்ரைக்ஸோட எஃபெக்ட் 1 மணி நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி போடுது. இப்ப நம்ம ஹீரோ எவ்வளவு சொன்னாலும் அதுக்கு புரியுற மணிக்கு தெரியல. மறுபடியும் உரும்ப ஆரம்பிக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஏற்கனவே நீ என்னை கடிச்சு மென்னு துப்ப பார்த்துட்ட, ஆனா அது என் மேல ஒர்க் ஆகல, அது உனக்கே தெரியும், நீ திரும்ப திரும்ப இதையே பண்ணிக்கிட்டு இருந்தனா என்னால உன்னை வாக்கிங் கூட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே செபரஸ் அந்த பக்கமா திரும்பி ஏதோ பண்ணுது. இதை பார்த்தா நம்ம ஹீரோ இது டாக் கஃபேல நார்மல் டாக்ஸுக்குலாம் ஒர்க் ஆகும், ஆனா செபரஸ் ஒன்னும் நார்மல் டாக் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்க ஆனா செபரஸ் என்னடானா சங்கிலி எடுத்து நம்ம ஹீரோ கையில கொடுக்குது. இதை பார்த்த நம்ம ஹீரோ என்னதான் நீ மலமாடு மணிக்கு இருந்தாலும் நீ ஒரு நாய்க்குட்டின்றதை நிரூபிச்சுட்டா செபரஸ் அப்படின்னு சொல்றான். அப்ப பெர்ஸ்போன் நம்ம ஹீரோவை பார்த்து எம்டிக்யூ கொஞ்ச நாளா செபரஸ் வாக்கிங்கே போகல, அதனால அதை கொஞ்சம் ஸ்லோவா கூட்டு போ அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ கவலைப்படாதீங்க, நான் டாக் கஃபேல நிறைய வாட்டி இந்த வேலையை பார்த்திருக்கேன், அதனால இது எனக்கு அசால்ட் மேட்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லலே செபரஸ் நம்ம ஹீரோ இழுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்குது. இப்ப அது இழுத்துக்கிட்டு ஓடையில நம்ம ஹீரோ தேய்ச்சிக்கிட்டே போகல அவ்வளவு ஸ்பீடா ரொம்ப தூரத்தை கடக்கிறதுனால அவனுக்கு புதுசா ஒரு ஸ்கில் அன்லாக் ஆகுது. இதை பார்த்து நம்ம ஹீரோ இந்த நேரத்துல இது வேற அப்படின்னு சொல்ல அப்பேல பெர்ஸ்போன் நம்ம ஹீரோவை பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, உன்னோட டிவைன் பவரை யூஸ் பண்ணி உன்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னு சொல்ல என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்க மனசுக்குள்ள பெர்ஸ்போன் எப்படி செபரஸோட ஸ்பீடுக்கு ஈக்குவலா ஓடுறா அப்படின்னு சொல்லி பார்க்க அப்பேல அவ மாட்டு மூளையை மழுங்கி போன மணிக்கு வைக்காம உன்னோட டிவைன் பவர் யூஸ் பண்றா அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட நம்ம ஹீரோ மனசுக்குள்ள டிவைன் பவர் அப்படின்னா பவர்ஸை யூஸ் பண்ணலாமா, இத்தனை நாள் என்னோட யூனிவர்சிட்டி டிகிரி மணிக்கு இதுவும் ஒரு பட்டம் நினைச்சிட்டேன், ஆனா எப்படி யூஸ் பண்றது, வெக்கத்தை விட்டு கேள்றா விளக்கண்ணா அப்படின்னு சொல்லி பெர்ஸ்போனை பார்த்து அம்மா எப்படி அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்டவ காமெடி பண்ணாம உன்னோட பவர்ஸை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ உண்மையிலேயே எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்ல யாரா நீ அப்படின்ற மணிக்கு பார்க்க எப்படி ஒரு கடவுளுக்கு டிவைன் பவரை யூஸ் பண்ண தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ நான் தான் ஃபர்ஸ்ட் ஆள் நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அதுக்கவ இது உன்னோட கடவுள்களோட பவர்ஸை பயன்படுத்துற மணிக்கு தான் உடம்புக்குள்ள ஓடுற பவரை எந்த விதமான ஷேப்பா மாத்தணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி ஷேப்பா மாத்தி இந்த பவர்ஸை ஃபீல் பண்ணி ரிலீஸ் பண்ணு அப்படின்னு அவ சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ சோ இப்போ நம்ம ஹீரோக்கு கரெக்டா புரிஞ்சிருது என்ன விஷயம்னு. சோ அவனோட பவர்ஸை கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ண அவனால செவரஸா ஸ்டாப் பண்ண முடியுது. இப்போ அவன் நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு ஸ்பெசிஃபிக்கா பாடியில ஏதாவது ஒரு இடத்துக்கு டிவைன் பவர் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த இடத்த கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவனோட கைக்கு இருக்கிற எல்லா பவர்ஸையும் கான்சென்ட்ரேட் பண்ணி செபரஸை பார்த்து ஒரு நல்ல நாய்க்குட்டியா நீ என்னைய ஃபாலோ பண்ணி வரப்போற அப்படின்னு சொல்லி செபரஸை மொத்தமா தூக்கி இந்த சைடு போட்டுருந்தான். சரி செபரஸ் வாக்கிங் போனது போதும் திரும்ப போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அது வரமாட்டேன்ற மாதிரி ஆடம் பிடிக்குது. இதுக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தரன்னு இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருந்தான். இப்ப பெர்ஸ்போன் நம்ம ஹீரோவை பார்த்து டிவைன் பவரை யூஸ் பண்ண தெரியாத ஒருத்தன் டிவைன் பவரை சூப்பரா யூஸ் பண்றான், இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதே போல நீ ஒரு பயங்கரமான பார்ட் டைமருங்கிறத நிரூபிச்சிட்ட எல்லாம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இது ரொம்ப விசித்திரமா இருக்கு, அவளை பாக்குறதுக்கு பவர்ஃபுல்லா தெரியுது, ஆனா செவரஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவையே முன் வரல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவளை பார்த்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா, கண்டிப்பா கேட்கலாம் அப்படின்னு அவ சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ உங்களை பாக்குறதுக்கே பவர்ஃபுல்லா தெரியுது, ஆனா நீங்க ஏன் செவரஸை கண்ட்ரோல் பண்ணாம இருக்கீங்க, ஆனாலும் நீங்க வந்ததுல இருந்து பார்த்துட்டேன் செவரஸை விட்டு நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளியே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அதுக்கான காரணம் எம்எல்ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு அவ சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ ரெஸ்ட்ரிக்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்க ரெஸ்ட்ரிக்ஷன் தான், செவரஸ் தான் அண்டர்வேர்ல்டோட கார்டியன், அதுதான் சோல்ஸை தப்பிச்சு போக விடாம அண்டர்வேர்ல்ட பாதுகாத்துக்கிட்டு இருக்கு, ஆல்சோ லேண்ட்ல உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கவங்கள அண்டர்வேர்ல்டுக்கு வர விடாம தடுக்கிறதும் அவனோட வேலை தான், அண்ட் நானும் லேண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருந்த ஒருத்தி தானே, இந்த ஒரு காரணத்தினால தான் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ள சுருக்கமா சொல்லணும்னா பெர்ஸ்போன் அண்டர்வேர்ல்டோட இணைஞ்சிருக்கு, அந்த ஒரு காரணத்தினால
அதனால அவளால செவரஸ் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி செவரஸ் யாராச்சும் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அவங்க ஹேடிஸால ஹையர் பண்ணப்பட்டிருக்கணும். ஆனா கொஞ்சம் புராண கதைகளை யோசிச்சு பார்த்தா ஹேடிஸ் பெர்செஃபோனை பார்த்த உடனே காதல்ல விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவளை கடத்தி விருப்பமே இல்லாம தான் இந்த அண்டர்வேல்டுக்கு கூட்டு வந்தாரு. என்னால இமேஜினே பண்ணி பார்க்க முடியல எத்தனை காலமா பெர்செஃபோன் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்கள பார்க்கல எனக்கு பாவமா இருக்கு. ஆனாலும் கடவுள்களுக்கு கடவுளா இருக்கிற ஜூஸோட அண்ணன் தான் ஹேடிஸ். அவரை எதிர்த்து என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கான். இப்ப நம்ம ஹீரோ ஸ்னோயை வெளியே கூப்பிடுறா. ரொம்ப நேரமா கூப்பிடாமலே இருந்திருப்பா. அதனால அது பிடிச்சி நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கு. அப்ப சபர் அங்க இருக்கிற சுவத்தை கொஞ்சம் வினோதமா பாக்குது. அதை பார்த்த நம்ம ஹீரோ இப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதை பார்த்த பெர்செஃபோன் கவலைப்படாத, அதுங்கெல்லாம் சோல்ஸை கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுதான் அதுங்களோட வேலையே அப்படின்னு சொல்ல. பட் நம்ம ஹீரோக்கு செவரஸோட ரியாக்ஷனை பார்த்தா சரியில்லை. அதனால ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவனோட சிக்ஸ்த் சென்ஸ் ஆக்டிவேட் பண்றான். அவன் முன்னாடி இருந்த பில்லருக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ கண்டிப்பா அதுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவனோட கைக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ண அதை பார்த்த பெர்செஃபோன் செவரஸ் என்னமோ நம்ம ஹீரோ கட்டி தான் போட போறான்னு நினைச்சுக்கிட்டு ஒன்ஸ் நீ பில்லர்ல செவரஸை மாட்டி விட்டுட்டேன்னா உன்னோட மார்னிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ என்னடா அந்த பில்லர் குத்தி உடைச்சிருந்தான். இதை பார்த்த அவ டாம் டிக்யூ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ அந்த பில்லருக்குள்ள இருந்து நாய் கழுத்துல மாற்ற பெல்ட் எடுக்க. இதை பார்த்த பெர்செஃபோன் ஆச்சரியப்பட்ட நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து அதுக்குள்ள ஏதோ பொருள் இருந்த மாதிரி இருந்துச்சு, அதை தான் எடுத்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல. அப்ப எல்லாம் நம்ம ஹீரோ சிஸ்டம் நீங்க கலெக்ட் பண்றது செவரஸோட காலர், இதை நீங்க செவரஸோட கழுத்துல போட்டீங்கன்னா அது உங்களோட பேச்செல்லாம் கேட்கும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. அப்ப எல்லாம் பெர்செஃபோன் நம்ம ஹீரோவை பார்த்து வாய்ப்பே இல்ல, அவர் இந்த பிளேஸ்லயே அந்த காலரை ஒளிச்சு வச்சிருக்காரு, நான் இதை எத்தனை இடத்துல தேடினேன் தெரியுமா, எப்படி இதை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி அவ கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ அது என்னோட உள்ளுணர்வுன்னு சொல்லலாம், ஆனா கேள்வி என்னன்னா இந்த காலர் உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா செவரஸ் தான் அண்டர்வேல்டோட சிம்பிள்னு சொல்லலாம், அதை ஒருத்தன் கட்டுப்படுத்துறானோ அவன் மொத்த அண்டர்வேல்டையும் கட்டுப்படுத்துறான்றதுக்கு சமம் அப்படின்னு அவ சொல்ல. அதை கேட்ட நம்ம ஹீரோ எனக்கு இதை பாக்குறதுக்கு நார்மல் டாக் காலர் மணிக்கு தான் தெரியுது, ஆனா இதை வச்சு செவரஸை கட்டுப்படுத்த முடியும்னா நான் இதை யூஸ் பண்ணலாமா, ஏன்னா என்னோட வேலை ரொம்ப ஈஸியாயிரும் அதனால தான் கேட்கறேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட அவ கொஞ்சம் யோசிச்சுட்டு உனக்கு யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட நம்ம ஹீரோ உண்மையாவா அப்படின்னு சொல்லி பார்க்க ஆமா எப்படி நீ தான் அதை கண்டுபிடிச்ச, எப்பயும் என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாருன்னா உனக்கு எப்பயாச்சும் போர் அடிச்சுச்சுன்னா அந்த காலரை தேடு அண்ட் அதை நான் கண்டுபிடிச்சேன்னா செவரஸ் என்னால டேம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தான் அப்படின்னு அவ விரக்தியான ஃபேஸ் வச்சுக்கிட்டு சொல்ல. அதை கேட்ட நம்ம ஹீரோ மனசுக்குள்ள அவ கன்ஃபார்ம் அவ ஹஸ்பண்ட் மேல வன்மம் வச்சிருக்கா, அதை பார்க்கும்போதே நல்லா தெரியுது, ஆனாலும் இப்போ இந்த காலரை செவரஸ் மேல மாட்டுறது மூலியமா என்னோட வேலை இன்னும் ஈஸியாக போகுது அப்படின்னு சொல்லி செவரஸை பார்த்து சமத்தா இந்த காலரை மாட்டிக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட செவரஸ் அதை இக்னோர் பண்ணி மூஞ்ச டேரரா வைக்க அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அதோட மூஞ்ச பொழுது காலரை மாட்டி விட்டுருதான். இப்போ நம்ம ஹீரோ போக்கிமான் ஆஷ் காஸ்டியூம் போட்டுக்கிட்டு செவரஸ் நான் உன்னைய சூஸ் பண்றேன் உட்காரு ஏந்தி உனக்கு நீ கிச்சலக்கா காட்டிக்கோ அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இப்போதான் உன்னை பாக்குறதுக்கு நல்ல நாய்க்குட்டி மணிக்கு தெரியுது, உனக்கும் கியூட் சைட்லாம் இருக்கு போலயே அப்படின்னு சொன்னவன் இப்ப செவரஸை பார்த்து சரி செவரஸ் போய் கார்னர்ல உட்காந்துக்கோ, நான் உன்னை கூப்பிடுற வரைக்கும் திரும்ப வரவே கூடாது அப்படின்னு சொல்ல. பையன் மனசுக்குள்ள என்னோட ஜாப் ரொம்ப ஈஸியா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த பெர்செஃபோன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து மிஸ்டர் டாம் டிக்யூ அப்படின்னு சொல்லி கூப்பிட. அதை கேட்ட நம்ம ஹீரோ இதை பாத்தீங்களா மிஸ் பெர்செஃபோன் செவரஸ் என்னோட பேச்செல்லாம் கேக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க டக்குனு பெர்செஃபோன் அவளோட கையை நம்ம ஹீரோட கண்ணத்துல வச்சு அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை மயக்கமாக்க. பெர்செஃபோன் நம்ம ஹீரோவை பார்த்து என்னோட ஹஸ்பண்ட் செவரஸ் கிட்ட கடைசியா கொடுத்துட்டு போன 2 ஆர்டர் என்ன தெரியுமா, ஒன்னு சோல்ஸ் எல்லாம் அண்டர்வேல்ட விட்டு தப்பிச்சு போகாம பாத்துக்கிறது, அப்புறம் என்னைய பாத்துக்கிறது, கவலைப்படாத நிம்மதியா தூங்கு, என்னோட ஹஸ்பண்ட் திரும்பி வர்றதுக்குள்ள நான் வந்துருவேன் அப்படின்னு அவ சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள ஹேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அண்டர்வேல்டு கிடையாது, அது அவதான், நான் அவளை போக விடக்கூடாது அடைச்சா அப்படின்னு சொல்லி பார்க்க அந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சரி ஓகே கைஸ், கண்டிப்பா இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு போங்க. அண்ட் கொஞ்ச நாளா ரெகுலரா வீடியோ வந்திருக்காது, அதுக்கான காரணம் சில பல பர்சனல் ப்ராப்ளம்ஸ், அதை என்னால வெளியே சொல்ல முடியாது, பட் இதுக்கு மேல ரெகுலரா வீடியோ வரும், கவலைப்படாதீங்க. ஆகையால் காத்திருங்கள். ஸ்டே டியூன் மக்களே, பாய்.